விஷ் யூ ஆல் ஹாப்பி சாபத். சரி, நம்ம ஹெல்த் டாக் கொஞ்சம் படிக்கலாம். நான் சில கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரோட லிப்ஸ் ட்ரையாக இருக்கா? ரொம்ப ட்ரையாக இருக்கா? ஸ்கின் எல்லாம் எப்படி இருக்கு? உங்கள் ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கா? இச்சிங்காக இருக்கா? இல்லையா? எதுனாலன்னு தெரியுமா? இந்த கிளைமேட், இந்த வெதர்ஸ் இல்லையா? ஸோ நம்ம இப்போ வந்து வின்டரை முடிச்சுட்டு சம்மர்க்குள்ளே போக போகிறோம் ஆக்சுவலி, இல்லைங்களா? ஸோ மிட் ஆஃப் தி வின்டர் முடிகிற எண்டும் சம்மர் ஸ்டார்ட் ஆகுற இதுவும் வந்து இந்த கிளைமேட் இருக்கனால என்னவா இருக்குது, நம்ம லிப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. ப்ளஸ் நம்ம ஸ்கின்னும் எப்படி இருக்குது, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. ஒரு மாதிரி இச்சிங் ஆகும், ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி இந்த ட்ரைனஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கிளைமேட் இந்த மாதிரி வெதரில் இருக்கும் போது நம்ம ஸ்கின்னை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி படிக்கலான்ட்டு நினச்சேன். ஏன்னா நானும் அதை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நானும் வந்து இது பண்ணுறதுனால நான் எல்லாருக்கிட்டையும் நேற்று எங்கள் காலேஜில் எல்லாருக்கிட்டையும் உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்கா, உங்கள் லிப்ஸ் இல்லை எந்த மாத்திரம் தான் எப்படி இருக்கா, வீட்லேயும் எப்படி இருக்கா, எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த காலகட்டத்தில். ஸோ எப்படி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும், இந்த ஸ்கின் ட்ரைனஸ்லேருந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து தண்ணி நல்லா குடிக்கணும். தண்ணி நல்லா குடிக்கிறோமா? எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம்? கம்மியாக தான் குடிக்கிறோம் இல்லைங்களா? இந்த வின்டர் சீசன் வந்து நம்மளுக்கு என்ன இருக்காது, ரொம்ப தேர்ஸ்டாக இருக்காது. ஆனால் தண்ணி வந்து என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக 3 லிட்டர்ஸ் அட்லீஸ்ட் குடிக்கணும். தண்ணி வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வைக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து தண்ணி வந்து குடிச்சிட்டே இருப்பேன், ஆனாலும் எனக்கு ட்ரையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஸோ தண்ணி மாத்திரம் பத்தாது இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான திங்ஸ் எல்லாம் நம்ம டயட்டில் என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். டயட்டில் மாத்திரம் இல்லை, ப்ளஸ் நம்மளோட பழக்க வழக்கத்தில் நம்ம இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும் இந்த மாதிரி கிளைமேட்டில், நம்ம இந்த ட்ரைனஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட் உணர்த்தினார். ஸோ நம்மளாம் இன்னைக்கு சுடுதண்ணில் குளிச்சுட்டு வந்தோமா? சுடுதண்ணில் குளிச்சோமா? ஃபர்ஸ்ட் தண்ணியில் குளிச்சிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் தண்ணியில் குளிச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா சுடுதண்ணில் குளிக்கும் போது நமக்கு நார்மலாக நம்ம செல்ஸ் என்ன பண்ணும், ஆயில் சீக்ரெட் பண்ணும். ஸோ சுடுதண்ணில் குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆயில் எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகுது. ஸோ காட் வந்து நம்மளுக்கு எப்படி கிரியேட் பண்ணியிருக்காருன்னு நம்ம ஒரு பாடியில் இருக்க செல்ஸும் வந்து என்ன பண்ணுது, ஆயில் வந்து செக்ரேட் பண்ணுது. எப்பயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, உங்கள் பாடியில் தானாகவே ஆயிலியாக இருக்கும், நீங்கள் ஆயிலை வந்து தடவி இருக்க மாட்டீங்க, ஆனால் அது ஆயிலியாக இருக்கும். என் தலையிலலாம் நல்லா ஆயில், நான் ஆயில் அப்ளை பண்ணலாம் கூட என் தலையில் ஆயில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா என்னோட செல்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஆயில் செக்ரேட் பண்ணுது. அதான் காட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சுடு தண்ணி போட்டு குளிக்கிறதுனால அந்த ஆயில் எல்லாம் வாஷ் அவுட் ஆகுது. ஸோ அந்த மாய்ஸ்சரைசேஷன் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த கூல் வாட்டர் வந்து என்ன பண்ணாது, நம்மளை வந்து அந்த ஆயில்ஸ் வந்து வாஷ் அவுட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து நமக்கு ரொம்ப சூடாக குடிக்காமல் வார்மாக குளிச்சு, சுடு தண்ணியில் தான் குளிக்கணும், எனக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியில் குளிச்சா ஆகாது அப்படின்னு சொல்லும் போது வார்மாக குளிங்க, ரொம்ப சூடாக குளிக்காமல். ஆனால் பெஸ்ட் வந்து நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் குளிச்சா நல்லது. இது வந்து குளிக்கிற இந்த ஸ்கின்னுக்காக. அப்புறம் டயட், கொலாஜன் ரிச் ஃபுட். கொலாஜன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப தேவை. நம்ம ஸ்கின்ல நார்மலாகவே காட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொலாஜன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளை வந்து நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட் வைக்கவும், அந்த ஃபர்மாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த கொலாஜன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. சரி, இந்த கொலாஜன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆனால் நம்ம சாப்பாடு, நம்ம உணவு வகையிலையும் நம்ம என்ன பண்ணணும்னா கொலாஜன் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி டைமில் வந்து கொலாஜன் எடுக்கும் போது அது ஹெல்ப் பண்ணும். ஸோ கொலாஜன் வந்து எந்தெந்த சாப்பாட்டில் இருக்குது, எப்படி நமக்கு தெரியும் இந்த ஆகாரத்தில் வந்து கொலாஜன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கியா ஒரு அப்படியே க்ளூ மாதிரி வர ஆகாரத்தில் வந்து கொலாஜன் ரிச்சா இருக்கு. எந்தெந்த ஆகாரத்தில் அப்படி ஸ்டிக்கி ஆகும் க்ளூ ஆகும் வர மாதிரி ஆகாரம் சொல்ல முடியுமா? வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர் எப்படி இருக்கும், ஸ்டிக்கியா இருக்குமா? ஆனா சமைச்சு சாப்பிடக்கூடாது, பச்சையா சாப்பிடணும். சரிங்களா? என்னால பச்சையா நிறைய சாப்பிட முடியாது, 2 வெண்டைக்காய் சாப்பிடுங்க போதும். 1 கிலோ வெண்டைக்காய் சாப்பிட வேண்டாம் பச்சையா. நீங்க 1 கிலோ வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு 2 வெண்டைக்காய் பச்சையா சாப்பிடுங்க, அதோட தன்மை நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அது வந்து கொலாஜன் ரிச் இருக்கு. இந்த மாதிரி கொலாஜன் ரிச் ஃபுட் வெண்டைக்காய் சொன்னேன். அதுக்கப்புறம் கோவக்காய், அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கெல்லாம் பேசணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது, நான் எதுவும் புதுசா சொல்ல, எல்லாம் நீங்க பேசுங்க.
வெண்டைக்காய், கோவக்காய், அப்புறம் வெந்தயம், வெந்தயம், ஃபிளாக்ஸீட், அப்புறம் ஆலிவேரா. இது எல்லாமே என்னது? கொலாஜன் ரிச் ஃபுட். அப்புறம் நான் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கொலாஜன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன். இதை நான் யூஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆனால் நான் நெட்டில் சும்மா கொலாஜன் ரிச் பார்த்தா அவங்க வந்து வைட்டமின் சி, வைட்டமின் ஏ ஃபுட்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஜெல்லியாக இருக்கிற இந்த பிசு தன்மை இருக்கிற உணவுகள் அதிகமாக கொலாஜன் ரிச் ஃபுட்டாக இருக்குது. இது ஸ்கின்னுக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களோட போன்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்தி. இந்த முட்டி வலி, இந்த முட்டி வந்து தேயுது அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கொலாஜன் ரிச் ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளோட போன், ஸ்கின், நெயில்ஸ், ஏர் இது எல்லாமே என்ன பண்ணோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக வைக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், பச்சையாக சாப்பிடணும். வெந்தயத்தை வந்து ஊற வச்சு முளை கட்டி சாப்பிட்டோன்னா அது வந்து ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸீட் லைட்டாக வேணா வறுத்துட்டு அப்படின்னா சும்மா பாத்திரத்தில் போட்டு சும்மா லைட்டாக இது பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. நாங்கள் பாம்பேக்கு போயிருக்கும் போது ஒரு ஹோட்டலில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இப்படி வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வீட்லேயும் சும்மா அப்படியே எடுத்து சாப்பிட்லாம், இல்லை மிக்சியில் போட்டு சாலடில் அப்படிலாம் போட்டு சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவன் பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸை லைட்டாக இது பண்ணி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஒரு டிஷ்ஷாக வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு கோவக்காய் சொன்னீங்க, கோவக்காவும் பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸ்கின்னு போனுக்கு மாத்திரம் கிடையாது, இந்த யூடிஐ இருக்கிறவங்களுக்கு இந்த கொலாஜன் ரிச் ஃபுட் ஈவன் யூடிஐக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி எனக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, அவங்களுக்கும் எல்லாமே இது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் பச்சையாக என்ன பண்ணணும், உடலில் நம்ம சாப்பிட்டுக்கணும். நமக்கு பிடிச்ச அந்த இட்லி, தோசை அதெல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மாத்திரை மருந்து சாப்பிட்றோம்ல, சுகருக்கு என்ன பண்ணுறோம், டேப்லெட்டை போட்டுட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றோம்ல, நீங்கள் மெடிசனே நடிச்சுக்கோங்க, கொஞ்சம் எடுத்து வச்சு பச்சையாக சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களோட இட்லி, தோசை, சேமியா உப்புமா என்னென்ன சாப்பிட்றீங்களோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோங்க, சரிங்களா. என்னென்னா என்ன அதெல்லாம் சாப்பிட்டா தான் என்ன ஆகும், நமக்கு வயிறு ரொம்ப மாதிரி இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லையா. நம்ம அந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் வளர்ந்துட்டோம், வாழ்கின்றோம். ஸோ அதுலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியல. அட்லீஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட போக வேண்டியது அவசியம் இருக்காது இல்லைங்களா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோட மேலாக ஆயில், நாங்களாம் வந்து சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் அப்பாலாம் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நாங்களாம் எண்ணெய் தேய்ச்சி தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க. காலைல ஏஞ்சி அதை பண்ணிட்டு தான் மறு வேலையே எங்கள் வீட்டில் எல்லாருமே. ஆனால் இப்போ வந்து அந்த பழக்க வழக்கங்கள் இல்லை. எத்தனை பேர் வீட்டில் பண்ணுறீங்க? கிடையவே கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கணும். எத்தனை பேர் பண்ணுறோம்? கிடையவே கிடையாது. அது வந்து ரொம்ப நல்ல பழக்கம். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுவுமே நம்மளை மாய்ஸ்சரைஸ் பண்ண, இந்த மாதிரி கிளைமேட்டில் மெயினாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்குலாம் வந்து இந்த இச்சிங்காக இருக்கும் போது தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா தடவிட்டு படுத்துப்பேன். என்ன ஆகும், இச்சிங் இருக்காது. ஏன்னா என்னோட செல்ஸ்லாம் என்னவாயிடுச்சு, மாய்ஸ்சரைஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், லிவிட்டா, வேஸ்லின், லோஷன், கெஃபோ, லிப் பாம், தேங்காய் எண்ணெய் வந்து பெஸ்ட். தேங்காய் எண்ணெய் வந்து பெஸ்ட். கோகோனட் ஆயில் நம்ம வீட்டில் இருக்கு, எல்லார் வீட்டிலும் கோகோனட் ஆயில் இருக்கும் இல்லைங்களா, யார் வீட்லையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த கோகோனட் ஆயிலை நம்ம தடவுனாலே என்ன பண்ணுவோம், என் லிப்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெட்டராக இருக்குது. நான் காலையில் எழுந்துச்சு என்ன பண்ணேன், குளிச்சுட்டு வந்தோடனே நல்லா கோகோனட் ஆயிலை வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டேன் லிப்ஸை, நல்லா இருக்குது. நேத்தோடு எனக்கு இன்னைக்கு ட்ரைனஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நார்மலாக கோகோனட் ஆயிலை வச்சு நம்ம ஆயிலை அப்ளை பண்ணாலே என்னவா இருக்கும், இந்த ஸ்கின் ட்ரைனஸ்னால நம்ம இது பண்ணலாம். ஸோ ஆண்டவர் இயற்கையாகவே நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறாரு, அந்த ஞானத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அதை உபயோகித்து நல்லா ஆரோக்கியமாக தேவனை தொழுது கொள்ளலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் உபயோகிப்போம். ஸோ ஸ்கின் இச்சிங்காக இருந்துச்சு, ஸ்கின் ட்ரைனஸாக இருந்துச்சு, நம்மளால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுதா, கம்ஃபர்டபுளாக தூங்க முடியுதா, முடியல. ஸோ இதெல்லாம் இயற்கையாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கார், நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்துருக்கா, இதை உபயோகிப்போம், நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். முக்கியமாக இந்த போன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, எல்லாருக்கும் வீக்காக இருக்குது இல்லைங்களா, எல்லாருக்கும் வீக்காக இருக்குது. நான் இப்போ நம்ம எல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணோன்னா எல்லாருமே வைட்டமின் டி டெஃபிஷியன்சி
நமக்கு எல்லாருக்குமே இருக்கு, ஏன்னா நம்ம சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். நம்மள டெய்லி வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் ஒன்னொன்னு, ஒவ்வொரு டைம்ல மார்னிங்லாம் ஆஃப்டர்நூன் மாத்தி மாத்தி எடுப்போம். சரிங்களா? காய்கறி கழுவி நல்லா தொடச்சி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அனுப்புங்க. வேலைக்கு போறோமா எடுத்துட்டு போங்க, சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாம் பண்ணலாம். ஒன்லி என்னன்னா மைண்ட்ல இருந்து வரணும். தேவன் ஒவ்வொருத்தரும் நம்மளை உணர்த்துவார். இயற்கையா தேவன் ஒவ்வொரு ஆகாரத்திலையும் நமக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார். அந்த நன்மைகளை பெற்று தேவனுக்கு உண்மையாக பிள்ளைகளா இருப்போம். ஆமென்.